ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வியாழக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, சமாதானமாய் மனரம்யமாயிருக்க என் தேவனாகிய கர்த்தர் உதவிசுவாராக. நேற்றைய தினத்தில் பைபிள் ஸ்டடி மிக விசேஷமாய் விசுவாசத்தை குறித்துள்ளதான வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த தேவனாகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. இன்று மாலை சபையில் சகோதரர்களுக்கான ஜெபம் நடைபெறும். 7 மணிக்கு நீங்கள் கடந்து வரும்படியாக உங்கள் அன்போடு கேட்கிறேன். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம். இப்பொழுது நீங்கள் ரோமர் நிருபத்தை தான் படித்து கொண்டு வருகிறோம். அதில் 8ஆம் அதிகாரத்தில் மிக அருமையான விசேஷ காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றை சுருக்கமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 8ஆம் அதிகாரத்தின் 29 முதல் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும்படி தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி முன் குறித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாம் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டோம். ஆனால் அது இழந்து போனோம். ஆனால் இப்பொழுது என்னவென்று கேட்டால், திரும்ப அவருடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி நம்மை முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அதுக்கப்புறம் இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? இன்றைக்கு நான் உங்களுக்கு அழுத்தமாய் சொல்ல விரும்புகிற காரியம், உலகமெல்லாம் இன்றைக்கு கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி நான் சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்ந்தால் என்றைக்கும் கிறிஸ்துமஸ் தான். ஆனால் 32ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது. So the very best God had was His only begotten Son Jesus. மிக சிறந்த ஒரு பரிசு அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு. அவரை நமக்காக கொடுத்தார். உள்ளதில் விசேஷமானதையே கொடுத்து விட்டவர். வேற எதை கொடுக்காம இருக்க முடியும்? சொல்லியிருக்குது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரையே ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்றால், அவரையே நமக்கு தந்தவர். அவரிடத்தில் கேட்கிற வேண்டிக் கொள்கிற எல்லாவற்றையும் நமக்கு தர அவர் வல்லவரும் நல்லவருமா இருக்கிறார். ஏனென்று கேட்டால், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அதை சொல்லிட்டு தான் சொன்னாரு. வேற நம்ம என்ன சொல்லுவோம்? சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்துவே ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தராதிருப்பது எப்படி? அந்த கேள்விக்கு நம்ம தான் பதில் சொல்லணும். நிச்சயமாய் தந்திருடுவார். பரிசுத்த பிதாவை இயேசுவின் நாமத்தினால் இன்னைக்கு தந்த இந்த நல் வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். குமாரனே எங்களுக்காக ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட எல்லாவற்றையும் தருவீர் என்றதான் இந்த வாக்கு தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லைகள் எல்லாவற்றிலும் ஆவிக்குரிய சரீர பிரகாரமான உலக பிரகாரமான சகல தேவைகளை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வல்லவர் என்று அறிந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று கேட்ட வசனத்தின் வெளிச்சத்தில் அப்படி நடத்துவீராக. உங்கள் நாமத்தை மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாமல் இருப்பது எப்படி? God bless you abundantly again and again and again and again. Amen.